வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். ஃபஸ்ட்டு இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற தகவல் கொடுத்துருந்தோம். ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம முன்னாடி சொன்னதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதை விட ஒரு 10 மார்க்கு கூட எடுங்க போதும், அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். பட் சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமான மார்க் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட ஒரு 10 மார்க்கு கூட இருந்தாலே இந்த ஜாப் கிடைக்கும் கிடைக்காது, கட் ஆஃப் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அதை சுத்தமாக எதிர்பார்க்கவே வேணாம் அப்படிங்கிறது, அதுக்கும் கீழே எடுத்திருந்தீங்கன்னா வேணாம். இல்லை அதை விட அந்த 10 மார்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லியிருந்தோம். ஸோ கட் ஆஃப்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் தான். அதில் ஒரு 5 மார்க் கம்மியாகலாம், 5 மார்க் அதிகமாகலாம். ஸோ அதை அக்யூரேட்டாக நம்ம சொல்லலை, இதுதான் மார்க் அப்படின்னு சொல்லலை. ஸோ 5லேருந்து 10 மார்க் கூடலாம் அல்லது குறையலாம், எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும், அது ஆல்டர்னேட்டிவ் ஆகும். அதனால தான் நம்ம கட் ஆஃபில் சொல்லும்போது கொஞ்சம் சப்ஜெக்ட் வைஸ் சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கிறதுக்கான காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே, அதாவது நான் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வேலை எடுத்து ஒரு 10 மார்க்கு கூட எடுத்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குன்னு சொல்லலை. அவங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் வரும்போது தான் கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. அது கம்யூனிட்டி பேஸஸில் இப்போ ஒரு சப்ஜெக்டில் எஸ்டி, எஸ்சி, எஸ்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி அந்த உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் தான் கூட சொல்லியிருப்பேன் நானும் கட் ஆஃப் சொல்லும்போது. அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு ரிசல்ட் வர வரைக்கும் அதை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கீழே வாங்கினவங்க அதை எதிர்பார்க்கவே தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை தான் கன்வே பண்ணிடணும். அது கொஞ்சம் ராங்காக போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும்னே சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. நம்ம சொன்னது எதிர்பாருங்க, வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் வந்தால் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்ற விஷயத்துக்காக அதை சொல்லியிருந்தோம். இப்போவும் அதை தான் சொல்கிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேருந்து ஒரு 10 மார்க்கு கூட வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா, இடம்பெற்றிருக்கா இல்லையான்னு. அதுக்கும் கீழே கம்மியாக மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் போடும்போது கண்டிப்பாக இதிலேருந்து மாற்றங்கள் இருக்கும். அதை விட ஒரு 10 மார்க் 20 மார்க் அதிகமாக கூட கட் ஆஃப் சொல்லலாம். ஸோ 2க்குமான வேரியேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் கேட்டகரியில் சொல்லும்போது உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கை விட குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட ஒரு 10 மார்க் கூட இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னா கட் ஆஃப் சொல்ல முடியும்? இல்லை. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்குனா அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி வரும்போது கம்யூனிட்டி பேஸஸில் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அதை போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி அதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் ஆக்க வேண்டாம். ஸோ அதை முதல்ல கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கிங்க. அடுத்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கொஷின் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா நம்ம சொன்ன அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொல்லலாம். அதாவது வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பதிலாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மார்க் எடுத்தவங்க எல்லாருக்கும் வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி, அதாவது இந்த கட்டாக மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட 10 மார்க்கு கூட எடுத்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வர வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கட்டும். வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம், வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். பட் மேபி வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட அதிகமாக எடுத்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிடும். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வேக்கன்சி, அதற்கான லிஸ்ட்டு, அந்த இது எல்லாமே எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு
குறைந்த காலத்தில் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, டக்குன்னு எக்ஸாம் நடந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. மேபி அடுத்த வருடத்தில் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது மே மாதத்தில் இருக்கும். அந்த ரிட்டையர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரு இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி மேபி பை த லக்கில் நமக்கு இப்போ வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதை வந்து அப்போதைக்கு எதிர்பார்க்குறது தான் தெரியும். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, பிஃபோர் எலெக்ஷன் கொஞ்சம் மேபி ஒரு 500-1000 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இதாகும். ஸோ அந்த ரீசன்னால் மேபி நமக்கு ஒரு 500லேருந்து ஒரு 1000 பணியிடம் வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 2 விதமான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ 2ல் எந்த விதத்தில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம அதை ஏற்றுக்க தான் போகிறோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கான ஒரு சில சின்ன தகவல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்கள், இதுதான் ரேஷியோ. 1:1.25 இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா ஒரு கேட்டகரியில் ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு 5 நபர்கள் வரணும். அவ்வளோதான் ரேஷியோ. மேபி ஒரே மார்க்கில் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்கன்னா அவங்க 3 பேரையுமே வர சொல்லிடுவாங்க. அது வந்து அப்போதைக்கு ரேஷியோ அப்படின்றது பார்க்க முடியாது. வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கா, என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இப்போ சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஒரு சிலர் பிஎஸ்டிஎம்னு அப்ளை பண்ணும்போது ஒரு அவசரத்தில் பிஎஸ்டிஎம்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பிஎஸ்டிஎம் இருக்காது சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் 1:1.25 அப்படின்றது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது காரணங்கள் இந்த மாதிரி தான் டிசபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஜஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கிளிக்கு தானே ஆம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதாவது ஒன்று ஆகி இந்த இஷ்யூனால் அவங்களால வந்துட்டு இதாக முடியாமல் போயிடும். ஸோ கரெக்டான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண முடியாத காரணத்தால் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நபர் எக்ஸஸாக கூப்பிட்றது. ஸோ இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. இந்த ரேஷியோவில் தான் நம்ம போய்ட்டு சிவி அப்படின்றத அட்டன் பண்ணோம். ஸோ சிவி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும். ஸோ அது வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட். அதில் வந்து முழுக்க பார்த்திங்க அப்படின்னா 1:1 யாருக்கெல்லாம் எங்கே ஜாபு, எங்கே வேலை அப்படின்ற தகவல், முழுமையான தகவல் அப்படின்றது அதில் இடம்பெற்றுரும். ஸோ இந்த இதில் தான் இந்த ப்ரொசீஜர் தான் அடுத்தடுத்து நமக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கு நம்மளால் முடிஞ்சதை வந்து தொடர் முயற்சிகள் அப்படின்றது நம்ம சைடில் இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தொடர் முயற்சிகளாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத, எந்தெந்த வழிகள் மூலயமா வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றது சம்மந்தமான தகவல்கள் அப்படின்றத தொடர்ச்சியாக கொடுப்போம். ஸோ நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.